ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை ரெசிபி இப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு கடாயில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். மாவு லைட்டாக சூடாகிறது வரைக்கும் இதை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். மாவு ஒட்டுமே கலர் மாறக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வறுத்த மாவை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூடார வச்சிடலாம். வறுத்த மாவு பார்க்குறதுக்கு கட்டிகளாக இருக்கும், ஆனால் எதுவுமே கட்டி இல்லை. இந்த மாதிரி லைட்டாக உடச்சி எடுத்திங்கன்னாலே எல்லாமே உடஞ்சி வந்துடும். அடுத்ததான் நான் 1 கப் தேங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதிலேருந்து நாம் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டை அரைச்சிட்டு இதிலேருந்து தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு அரிப்பு பயன்படுத்தி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தேங்காயிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கூட இதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எடுத்து தேங்காய் பால் அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே சூடார வச்சுருந்த மாவில் தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை முதல்ல நாம் மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த உப்பும் தேங்காய் துருவலும் மாவு கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா கொதிக்க வச்சுருக்கக்கூடிய அந்த சூடு தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இது நல்லா மாவு பதத்துக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை கரெக்டாக இடியப்ப மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். எல்லா மாவுமே தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது நம்ம கொஞ்சம் சூடார வச்சுட்டு கை பொறுக்கு சூடு வந்ததுமே கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம அதை பிடிச்சி உருண்டைகளாக்கி எடுத்து வச்சுக்கணும். உருண்டை ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். உருண்டை வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் ரொம்ப குட்டியாக உருட்டினீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். மாவுமே உருண்டைகளாக்கி அப்படியே நான் தனியாக வச்சுக்கிட்டேன். இனி நாம் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு கரைசல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் ஒரு கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். இந்த பால் கூடயே நாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கூடிய தேங்காய் பாலும் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பால் கூட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்காக கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து செய்யும்போது அதனோட கலர் மட்டும் மாறுபடும். மற்றபடி டேஸ்ட் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இனிப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் விருப்பம் இல்லாதவங்க சேர்த்துக்கவே வேண்டாம், அது கொஞ்சம் வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம சேர்த்த பால் எல்லாமே நல்லா கொதித்து இந்த அளவுக்கு பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை 1 by 1 சேர்த்துக்கலாம். உருண்டைகளை அப்படியே சேர்த்திங்கன்னா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால் 1 by 1 மட்டும்தான் உருண்டைகளை சேர்க்கணும். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு 5 minutes போல் அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்து வேகட்டும். கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் மட்டும்தான் ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் ஆக்கி விடணும். 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொறுமையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உருண்டைகள் எல்லாமே நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இதுலேருந்து ஒரு உருண்டை வெளியே எடுத்து 2ஆக கட் பண்ணி பாருங்கள். பச்சை மாவு எதுவும் இல்லாமல் உள்ளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். உருண்டைகளெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா முதல்ல நாம் கலந்து வச்சுருந்த அந்த அரிசி மாவு கலவையை கலந்து ஒரு 2 minutes போல் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த அரிசி மாவு கலவையை கலந்துக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் ஆகும், அதுக்காக தான் அதை கலந்துக்கிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும், அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறோம். உருண்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலரில் மாதிரி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதுவும் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக குழந்தைங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.